நான் மருத்துவர் அல்ல, என் அப்பா தான் மருத்துவர் இருக்க, அப்பாவை கூப்பிடுறேன்னு சொன்னான். அவனோ வேண்டாம், அவள் விதிப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வேறு 2 ஆண்கள் வந்தாங்க. அவங்களும் அந்நிய ஆண்கள் எங்க வீட்டு பொண்களை பார்க்க கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா போகலையா? போனார், ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்ல. ஐடா அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்ய முன் வந்தாங்க. ஆனா அந்த 3 பொண்களும் அதே ராத்திரியில இறந்து போயிட்டாங்க. மறுநாள் காலைல 3 பணங்கள் அவங்க வீட்டை தாண்டி போனப்போ ஐடாஸ் கடை உடைஞ்சு போயிட்டாங்க. இங்க பொண்களுக்கு மருத்துவம் பார்க்க பெண்கள் இல்லையேன்னு நினைச்சு தன் அமெரிக்கா கனவை விட்டுட்டு அங்கேயே போய் மருத்துவம் படிச்சுட்டு திரும்பவும் இந்தியா வந்தாங்க. வாவ், செம தியாகம் தாத்தா. வேலூர்ல ஒரு சின்ன ஜன்னல் வழியா மருந்துகளை கொடுத்து ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிச்சாங்க. அந்த ஐடாஸ் கடர் காட்டின அன்பும் சரியான மருத்துவமும் தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற சிஎம்சி மருத்துவமனையா வளர்ந்து நிக்குது. அப்போ நர்ஸ் வேலை அதுவும் இவங்க கொண்டு வந்ததுதானா? ஆமா, முன்னாடி நோயாளிகளை கவனிக்கிறத ஒரு தாழ்வான வேலையா நினைச்சாங்க. ஆனா மிஷனரிகள் தான் நோயாளிகளுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கே சேவை செய்யறதுன்னு சொல்லி 24 மணி நேரமும் அவங்க ரத்தம், சீழ், மலம் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு சேவை செஞ்சாங்க. நைட்டிங்கேல் அம்மையார் வழியில இன்னைக்கு கேரளா, தமிழ்நாடு பெண்கள் உலகம் முழுக்க செவிலியர்களா கலக்குறாங்கன்னா அதுக்கு விதை போட்டது இந்த மிஷனரிகள் தான். அப்போ நெய்யூர் ஹாஸ்பிடல், வேன்லஸ்மிர், சிஎச்சிக்கு முன்னாடி இதெல்லாம் கூடவா? ஆமாடா, இவங்க வந்ததாலதான் இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் கூடுச்சு. குஷ்டரோகம் சாபம் இல்லைன்னு நிரூபிச்சு அவங்களையும் அன்பா நடத்தினாங்க. இப்ப சொல்லு, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா உனக்கு சூடு போட்டிருப்பாங்க, இல்ல வேப்பிலையால அடிச்சிருப்பாங்க. இப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன ஊசி தானே. அஜய், என்ன நினைக்கிற? கண்டிப்பா தாத்தா. ஐடாஸ் கடர் அம்மா ஒரு ராத்திரியில 3 பேர் இறக்குறத பார்த்து அவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. நான் ஒரு சின்ன ஊசிக்கு பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆளா ஊசி போட்டுப்பேன். அதுதான் என் செல்ல பேரன். சரி, ஊசி போட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும்? ஓ நன்றி தாத்தா. ஐடாஸ் கடர் அம்மா மாதிரி சேவை செய்ய எனக்கு ஒரு டாக்டர் செட் வேணும் தாத்தா. தாராளமா வாங்கி தர்றேன்.